அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் இங்கே ஒன்று சேர்த்திருக்கான். நம்ம அழைப்பை ஏற்று இங்கே வந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பேச்சு துவங்க உள்ளது. அனைவரும் கொஞ்சம் அமைதி காத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாணவ மாணவிகளுடைய கவனத்திற்கு, உங்களுக்கு மத்தியில் யாராவது பேசுவீங்கன்னா உங்கள்கிட்ட தான் நிறைய கேள்வி கேட்பேன். சரியா? இது ஜும்மா பயான் இல்லை, நிறைய கேள்வி கேட்பேன். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து புரிந்து நம்முடைய இம்மை வாழ்க்கையை சீர்படுத்தி நாளைய மறுமையின் வெற்றியை நிச்சயித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த சிறப்பு பயான் நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது மகத்தான ஒரு நிகழ்வுடைய துவக்கமாக இருக்கிறது. அது என்ன நிகழ்வு? நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கின்ற விஷயம். நம்முடைய இந்த பள்ளியில் வைத்து மாணவர்களுக்கும் குர்ஆனுடைய வகுப்பு நடத்தப்படுகிறது, மாணவிகளுக்கும் குர்ஆனுடைய வகுப்பு நடத்தப்படுகிறது. மாணவ மாணவிகள் என்று சொன்னால் அவங்க இந்த வயதுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது மார்க்க கல்விக்கு பொருந்தாது. மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நாம் மரணிக்கிற வரைக்கும் கற்றுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக குர்ஆனை ஓதினார்கள். வயசு அப்போ என்ன? ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்டு குர்ஆன் ஓதுனாங்க இல்லையா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். குர்ஆனுடைய 96வது அத்தியாயம் சூரத்துல் அலக்கிலே இடம்பெறுகின்ற ஆரம்ப 5 வசனங்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸ்ட்டு ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள். குர்ஆன் அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை அவர்கள் ஆரம்பத்திலே வாசித்தார்களே, அப்போ அவங்களுடைய வயசு என்ன? 5 சொல்லுங்க, 5 10? இது ஒரு கருத்தரங்கு மாதிரியே நடத்தலாமே. வெறும் ஒரு சைடில் நம்ம ஜும்மா பயான் மாதிரி பேசணும்னா அது நல்லா இருக்காது. ஜும்மா பயான் என்பது அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று நாம் அனைவரும் வந்து அது ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு. இப்போ இந்த பயான் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வெறும் பேச்சாளர் மட்டும்தான் பேசி கொண்டிருக்க வேண்டும் என்பது அல்ல. அதை எந்த அளவிற்கு நம்முடைய மனது உள்வாங்கி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் பரிசோதனை செய்து பார்ப்போமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே ஹிரா குகையில் இருக்கும் போது குர்ஆனை ஓதனாங்களே, அந்த சமயத்தில் அவர்களுடைய வயசு என்ன வயசு? யார் சொல்லுவீங்க? 40வது வயசு. சரிங்களா? 40வது வயதில் அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார்கள். அப்போ எப்போ வரைக்கும் ஓதிக்கொண்டே இருந்தார்கள்? மௌத்தா போகும்போது அவங்களுடைய வயசு என்ன வயசு? 63. 2 இல்லை, 63 வயதில் தான் அவங்க மௌத்தா போகிறாங்க. அப்போ 40லிருந்து 63 வரைக்கும் உள்ள இந்த எண்ணிக்கை எவ்வளோ நம்பர் என்ன? கணக்கில் நம்ம தான் கொஞ்சம் வீக்குன்னு பார்த்தா சொல்லுங்க.
40 63 எல்லா கணக்கும் நமக்கு வருது. எவ்வளோ? 23 சரியா? 23 அல்லது 24, 40ஐயும் சேர்த்தீங்கன்னா 24 வயசு வந்துடும். அப்போ 24 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி இருக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் குர்ஆனை ஓதுவதற்கு என்ன நினைக்கிறோம்? ஒரு 10 வயசுக்குள்ளே ஓதிடணும், 15 வயசுக்குள்ளே ஓதிடணும், 20 வயசுக்குள்ளே ஓதிடணும். அதுவும் குறிப்பாக பெண் மக்களாக இருந்தால் கல்யாணங்கிறது 18 20. இப்போ என்னதான் ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது பார்ப்பதாக இருந்தாலும் ஒரு 22 வயசு, அதற்கு முந்தைய குர்ஆனை ஓதிடணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பாருங்க. அது அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்திற்கு பொருந்தாது. அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ மார்க்கம் மட்டும் கிடையாது, உலகமும் அப்படிதான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஒரு பத்திரிகையில் ஒரு நபர் கேள்வி கேட்குறார். ஒரு பிரபலியமான தமிழ் பத்திரிகையில் ஒருத்தர் கேள்வி கேட்குறார். என்ன கேள்வின்னு கேட்டால், அதிகம் படிக்க 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 நாம் எதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறார். அதிகமாக நிறைய படிக்கிறோம், இந்த பேப்பரையும் படிக்கிறோம், அதுவும் படிக்கிறோம், அந்த புத்தகத்தை படிக்கிறோம், இந்த புத்தகம், எல்லா புஸ்தகங்களையும் நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம். படிக்க படிக்க நாம் எதை அறிந்து கொள்ளலாம் என்று கேட்கும்போது ஆசிரியர் ரொம்ப அருமையான பதில் சொன்னார். நாம் அதிகம் படிக்க 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 நம்முடைய அறியாமையை நாம் அறிந்து கொள்ளலாம். நமக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குதே, இது தெரியாமல் இருக்குதே. இப்போ இன்னைக்கு கூட ஜும்மா பயானுக்கு மேக்சிமம் நம்முடைய சகோதரிகள் எல்லாரும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு சூரத்துல் கௌசருடைய விளக்க உரையை தான் நாம் நிகழ்த்தினோம். அப்படியே எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிட்டோன்னெல்லாம் சொல்ல முடியாது. நாம் எதை விளங்கினோமோ அதை எடுத்து சொன்னோம். ஆனால் இதை கேட்கும்போது இதற்குள்ள ஒரு இன்னாத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நம்முடைய வாழ்நாளில் எத்தனை நூற்றுக்கணக்கான முறை இந்த சூறாவை நாம் வாசித்திருப்போம், இந்த வசனங்களை ஓதி இருப்போம். இது இவ்வளவு அழுத்தமான கருத்தை நமக்கு சொல்லுகிறதா என்று நாம் அங்கலாய்த்து பார்க்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அப்போ நாம் அதிகமாக ஓத ஓத படிக்க படிக்க நம்முடைய அறியாமையை நாம் விளங்கி கொள்ளலாம். அவ்வளவு விஷயங்கள் இந்த குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரே ஒரு வசனம் பாருங்களேன். குர்ஆனுடைய முதல் வசனம் எது? குர்ஆன் இருக்கு இல்லைங்களா, மொத்த குர்ஆனில் 114 அத்தியாயம் இருக்கிறது, 30 ஜூஸுகளாக அதை அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். அப்போ அந்த 30 ஜூஸுகள் இருக்கிறது, அந்த 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. நாம் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு சூறாவில் இருந்து தான் அந்த குர்ஆனை தொடங்குகிறது. அப்போ எது முதல் வசனம்? எது? சூரத்துல் ஃபாத்திஹா தான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் வாசிங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன அர்த்தம் இதுக்கு? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் எப்படிப்பட்டவன்? ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன். இப்ப இந்த ரப்புல் ஆலமீன், ரப்புங்கிறது ரா பா அப்படிங்கிற 2 எழுத்தை கொண்டு அமைந்தது. அல் ஆலமீன் என்றால் அகிலம், பேரண்டம். பேரண்டங்கிறத நீங்க சுருக்க முடியாது, அவ்வளவு விரிந்தது பேரண்டம். இன்னும் விரிவடைந்து கொண்டே எக்ஸ்பேண்டிங் ஆகிக்கொண்டே இருக்கிறது என்று நம்முடைய இந்த நவீன அறிவியல் என்பது கண்டுபிடித்து நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த பேரண்டம் எதை நாம் அடக்க முடியாதோ, ஒரு விஷயத்திற்குள்ள நீங்க அதை பொருத்த முடியாதோ, அப்படிப்பட்ட பேரண்டம் அனைத்தையும் மாசிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எத்தனை இருக்கிறதோ, உயிர் உள்ளது, உயிரற்றது, அறிவுள்ளது, அறிவற்றது, சரீரம் உள்ளது, சரீரமற்றது, எல்லா பொருளையும் அந்த அல் ஆலமீனுக்குள்ள நீங்க கொண்டு வரலாம். ரப்பு என்றால் இவை எல்லாத்தையும் படைத்தவன், அனைத்தையும் பரிபாலிப்பவன். அங்க எந்த அவுலியாவுக்கோ, மகானுக்கோ, பீருக்கோ, முரீதுக்கோ அல்லது வேறு அல்லாஹ் அல்லாத தெய்வங்கள் என்று மக்கள், மனிதர்கள் எதையெல்லாம் கற்பனை செய்து வணங்குகிறார்களோ எல்லாவற்றுக்கும் இறைவன் அவன்தான். அப்ப பாருங்க, இந்த ரப்புல் ஆலமீன் சொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட நமக்கு பெரிய நேரம் தான். ஒரு செகண்டுக்குள்ளேயே அந்த ரப்புல் ஆலமீனுங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்ப இந்த ரப்புல் ஆலமீனுக்குள்ள மொத்தத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து இருக்கிறான். அல்லாஹ்வை பற்றிய எத்தனை இருக்கிறதோ எல்லாமே ரப்பு. அல் ஆலமீன்ல அல்லாஹ் படைத்த எல்லாமே வந்து விடும் என்று சொன்னால், ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்குள்ளேயே பரிபூர்ணமா அவன் கொடுத்திருக்கிறான். அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய பேரருளால் எனக்கே கூட வேறு பல இடங்கள்ல ரமதான் முழுவதும் பேசுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அதிலே ஒரு ரமதான் 2009 என்று நான் நினைக்கின்றேன், வேலூர்ல ஒரு பள்ளிவாசல்ல வைத்து அல்ஹம் சூராவுடைய தஃப்சீர் பேசுறோம். ஃபர்ஸ்ட் ரமதான்ல ஆரம்பமாச்சு.
கடைசியாக 29வது நோன்பை நாம் அடைந்திருக்கின்றோம். இடையில ஒரு நாள் 2 நாள் பயான் நடக்கவில்லை. தினமும் இரவு தொழுகைக்கு பிறகு 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் 1 மணி நேரம் விளக்க உரை. அந்த 1 மணி நேரம் தினமும் 27 நாட்கள் அந்த வகுப்புகளை நடத்தி எவ்வளவு நம்மால் அந்த பேச முடிஞ்சிச்சு தெரியுமா? அவுது பில்லா, பிஸ்மில்லா, அதற்கு அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இந்த 6 வசனங்கள் தான் பேச முடிந்தது. அப்ப 6 வசனங்களை பேச முடிஞ்சிச்சுன்னா அதே உட்காந்து ஓதின்னு இருந்தோம் என்ற அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? அவ்வளவு விளக்கங்கள் வெறும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ளேயே இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் இதற்காக நாம் அர்ப்பணித்தாலும் அவ்வளவு மிகுதியான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இப்ப இதோட சேர்த்து இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கின்றேனே. நபிமார்களுடைய வரலாறை பேச வேண்டும் என்று சொல்லி அதே பள்ளிவாசல்ல ஒரு 2 ரமதான் நம்ம பேசுறோம். நபிமார்கள் நமக்கு சொல்லப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக மின் கப்லு வருசுலன் லம் நக்ஸுஸும் அலைக். உங்களுக்கு வரலாறை சொல்லிய நபிமார்களும் இருக்கிறார்கள், வரலாறை சொல்லாத நபிமார்களும் இருக்கிறார்கள். அப்ப சொன்னது எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னது எவ்வளோ? ஒரு 1800 சொல்லி இருப்பானா? ஒரு 2000 வருமா? நபிமார்கள், தூதர்மார்கள், ப்ராஃபட்ஸ் எத்தனை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருப்பது, தூதர் நமக்கு சொல்லி இருப்பது? சும்மா ஒரு எண்ணிக்கை சொல்லுங்களேன், சரி பார்த்துக்கலாமே. எவ்வளோ இருக்கும்? குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? வெறும் 25ங்க. வெறும் 25. அதுல ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெரிய வரலாறா அல்லாஹ் சொல்ல, அதுல 1 மைனஸ் ஆயிரும். 25ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வர்றாங்க. அவர்களுடைய வரலாறெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்படல. அவர்களுடைய வரலாறுகள் ஹதீஸ்ல இருக்கிறது. அவர்களுடைய வரலாற்று புத்தகங்கள்ல, சீரத்தினுடைய புத்தகங்கள்ல இடம்பெற்று இருக்கிறது. அதை தவிர 24 நபிமார்கள். 24 நபிமார்கள்ல ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெரிய வரலாறாக சொல்லப்பட்டிருக்குன்னா எந்த நபியுடைய வரலாறுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமா அந்த பேர் மட்டும் அதிகமா குர்ஆன்ல இடம்பெறுகிறது. எல்லா பேர் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், சூப்பர். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பேர் தான் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. எவ்வளவு தெரியுமா? 130 இடங்கள்ல, 130 இடங்களுக்கு நெருக்கமாக குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது. முஹம்மது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் குர்ஆன்ல 4 இடத்துல தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் குர்ஆன்ல 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருக்கிறது. அதே விதமாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் இருக்கிறது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான் அல்லாஹ் ரொம்ப நீண்டதாக சொல்கின்றான். அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்க்கலாம். குர்ஆனுடைய 12வது சூராவுக்கு பேரு சூரத்து யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் அந்த சூறாவில் நமக்கு சொல்லி தருகின்றான். அழகிய வரலாறு என்றும் அதை பற்றி வர்ணனை அல்லாஹ் செய்கின்றான். அதை தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றியான குறிப்புகள் பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான குறிப்பை பார்க்கலாம். எந்த நபியா இருக்கட்டும், அவர் இங்க பிறந்தார், இன்ன நபர்களுக்கு பிறந்தார், இப்படிதான் வளர்ந்தார், இப்படி ஆளானார், அப்புறம் கல்யாணம் முடிச்சார், அதற்கடுத்து இப்படியெல்லாம் சம்பாதித்தார், இவ்வளவு பொருளாதாரத்தை திரட்டினார், எந்த வரலாறும் கிடைக்காது. எல்லாம் துணுக்குகள் மட்டும்தான் கிடைக்கும் அவர்களுடைய வரலாறுல. அவங்க இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 950 வருஷம் பிரச்சாரம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப 950 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்து இருந்தாலும் அல்லது அவர்கள் பிரச்சாரம் செய்திருந்தாலும் 950 வருஷத்துல பாருங்க, 1ஆம் தேதி இது, 2ஆம் தேதி இது, 3ஆம் தேதி இது, ஜனவரி இது, பிப்ரவரி இது அப்படின்னு எல்லாம் சொல்லல. அவர்களுடைய வரலாறுல எது முக்கியமோ அதை மட்டும் சொல்லி இருக்கிறான். அந்த மாதிரி சொல்லப்பட்ட அந்த முக்கியமான அந்த தகவல் என்னங்க வெறும் 25 நபிமார்களா என்று நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த 25 நபிமார்களை பற்றியான அந்த குறிப்புகளை எடுத்து அந்த 25 நபிமார்களுடைய வரலாறு நாம பேசுறோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிப்போச்சுங்க. 2 வருஷம், அதாவது ஒரு ரமதானுடைய துவக்கத்தில் இருந்து ரமதான் முழுவதும் நபிமார்களுடைய வரலாறு எவ்வளவு முடிஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம தொடரும், அதுக்குள்ள ரமதான் முடிஞ்சிருச்சு. சரி, அதற்கு அடுத்து என்ன பண்ணலாம்? அதற்கு அடுத்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபில் இருந்து இஷா வரைக்கும் என்று 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம், குளிர்காலமாக இருந்தால் 1.5 மணி நேரம் கிடைக்கும், வெயில் காலமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கம்மியாக கிடைக்கும். அந்த மாதிரி பேசி ஒரு வருஷமெல்லாம் போய் அதற்கு அடுத்து ரமதான்ல நம்ம முடிக்கிறோம். அப்ப 2 ரமதான் முழுவதும் நபிமார்களுடைய வரலாறு. இடைப்பட்ட அந்த 11 மாசத்துல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பேசப்பட்டு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற மேய்ஞ்சிட்டோம்னா இல்லை.
ஓரளவுக்கு நமக்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களை வைத்து பேசும்போது அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப நபிமார்களுடைய தனி குறிப்பு என்ன, அவர்களிடத்திலிருந்து நமக்கு உள்ள முன்மாதிரி என்ன, எப்படிப்பட்ட அந்த அழகிய முன்மாதிரிகள் அவர்களிடத்துல இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து பேசும்போது, அப்ப அந்த 25 நபிமார்களுடைய இறுதியில அல்லாஹ் நம்முடைய மனசுல போட்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த 25 நபிமார்களை பத்தியான கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதுவே ரொம்ப அதிகமாவே சொல்லி இருக்கிறான். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுள் ஒரு 60 to 70 வயசுக்குள்ள இருக்குது பாருங்க. சராசரியாக இந்த 60 to 70 அப்படியே 70,000 வருஷமா ஆக்கினாலும் 70,000 வருஷத்துல நாம என்ன பிரச்சனைகளை சந்திக்கவிருக்கிறோமோ எல்லாவற்றுக்குரிய தீர்வுகளையும் அல்லாஹ் அந்த முன்மாதிரிகளுக்குள்ள, அந்த நபிமார்களுடைய வரலாறுக்குள்ளே சொல்லுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு தகவல்கள் நிரம்பியதாக இருக்கிறது. நமக்கு ஈமானிய புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுலி, நபிமார்களுடைய வரலாறுகள்ல எதை நாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்றால், மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக, எது உங்களுடைய உள்ளத்திற்கு உறுதியை கொடுக்குமோ, வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக்கு, எதை கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்களோ, வதிக்ரா, எது உங்களுக்கு பாடமா படிப்பினையாக இருக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நாம் சொல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அவ்வளவு அழுத்தம் நிறைந்ததாக இந்த குர்ஆன் இருக்கிறது. எந்த குர்ஆனுடைய வகுப்பு என்பது வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து இங்க மதரசாவாக தொடங்கவிருக்கிறதோ அந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்துல எந்த, குறிப்பா நம்முடைய பெரியவர்களிடத்துல எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. அந்த குர்ஆனை நாம கற்க வேண்டும், அந்த குர்ஆனுடைய அர்த்தங்களை நாம விளங்க வேண்டும், அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை நாம பெற வேண்டும். ஏன்? குர்ஆன் என்பது நம்மை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, பண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆயுள் முழுவதையும் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம கொடுத்தாலும் தகும் என்ற அளவிற்கு அவ்வளோ அழுத்தம் பொருந்தியதாக, அர்த்தம் பொருந்தியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த குர்ஆனுடைய துவக்கம் தான், குர்ஆனுடைய அந்த மதர்சாவுடைய துவக்கம் தான் இன்றைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அண்மை சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, நாம அறிந்து கொள்ள வேண்டும், இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு அதிகமான நேரங்களை நாம கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம குர்ஆனுக்கு வெளியே உள்ள கல்வியை கொண்டு என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அதை விட மேம்பட்ட நிலையிலே இருந்து குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த பேரண்டமெல்லாம் எப்படி உருவாகி வந்தது என்று சொன்னால் உடனே என்ன சொல்வார்கள்? ஒரு பிக் பேங் தியரி என்று சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாம் ஸ்கூலுக்கு போறீங்க, பிக் பேங் தியரி சொல்றாங்களா? பெருவெடிப்பு கொள்கை. எல்லாமே ஒன்னா இருந்தது. இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த பிற கோள்கள், நட்சத்திரங்கள், துணைக்கோள்கள் எல்லாமே ஒன்னா இருந்தது. திடீரென்று ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டது. எப்பமோ பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அது அப்படியே பிரிஞ்சு எல்லாமே உருவாகியது என்று சொல்கிறார்கள். என்னங்க கதை அழைக்கிறீங்க? எல்லாமே ஒன்னா இருந்துச்சா, சடான் ஏதோ ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டது, அதிலிருந்து எல்லாமே உருவாகி விட்டது என்று சொன்னால் அது எப்படி எப்படி என்று கேள்வி கேட்கும் போது அறிவியலாளர்கள் சிந்திக்கிறாங்க. என்ன சிந்திக்கிறாங்க? எனர்ஜி கேன் நாட் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. பொதுவாக எந்த ஒரு ஆற்றலாக இருக்கட்டும் அதை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, மாற்றிதான் அமைக்க முடியும். அப்ப எப்படி புதுசா ஒண்ணு உருவாகும்? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஒரே பொருளாக இருந்தது, அப்படி வெடித்தது. அதை இன்னும் சிந்திக்கிறார்கள். நான் சொல்லக்கூடியது இந்த பிக் பேங் தியரிங்கிறதெல்லாம் இங்கிருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இருந்த கொள்கை. அதற்கு அடுத்து அதை அப்படியே சிந்திக்கிறார்கள். சிந்திச்சு 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 கடைசி என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, அது எல்லாமே சேர்ந்து ஒரு அணு அளவிற்கு இருந்தது. அணு என்று சொன்னால் நாம பயன்படுத்துறோமே சமையலுக்கு கடுகு, அந்த கடுகை ஒரு 10,000 பங்கு போடுறீங்கன்னு வைங்களேன், அந்த கடுகு இருக்குதுங்க, ஒரே ஒரு கடுகு, ஒரு 100 கிராம் கடுகை சொல்லல நான், ஒரே ஒரு கடுகு அதனுடைய துணுக்கு, அதை ஒரு 10,000 பங்கு போடுறீங்கன்னா அதுல ஒரு பங்கு கடுகே நமக்கு தெரியாது, அது 1000 பங்கு போட்டால் நமக்கு தெரியாது, அதுல 10,000 பங்கு போட்டால் பார்க்க முடியுமா? ஆக அவ்வளவு சின்ன ஒரு பொருளாகத்தான் எது இருந்தது? எல்லாம் இந்த பிரம்மாண்டமான பேரண்டம் இருந்தது. அங்கிருந்து a fraction of second, ஒரு நொடி பொழுதனுடைய பலாயிரக்கணக்கான பங்குல ஒரு பங்காகத்தான் அது அப்படியே வெடிச்சது. வெடிச்சு எல்லாமே உருவாயிருச்சு.
என்று சொல்கிறார்கள். அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிற கொள்கைக்கு நேர் மாற்றமாக இருக்குது. ஒரு ஆற்றலை உருவாக்க முடியாது, ஒரு ஆற்றலை அழிக்கவும் முடியாது, மாற்றி அமைக்க தான் முடியும். எப்படிங்க ஒரு ஆற்றல் உருவாகிவிட்டது என்று கேட்டால் அறிவியலாளர்களிடத்திலே பதில் இல்லை. நாம படிக்கிற சயின்ஸ், நம்முடைய குழந்தைகள் போய் கற்று வரக்கூடிய அந்த அறிவியல் உலகம், அவர்களிடத்திலே பதில் இல்லை. அதற்காகத்தான் இந்த பிக் பேங் தியரி என்பதை பிக் பேங் சிங்குலாரிட்டி என்று ஆக்கிவிட்டார்கள். அதாவது பெருவெடிப்பின் வினோதம் என்று சொல்லி இன்றைக்கு புதுசா தத்துவத்தை சமர்ப்பிக்கிறார்கள். ஆக இங்க உங்களுக்கு நான் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், அவனிடத்தில் பதில் இல்லாத விஷயம் குர்ஆன் இடத்துல இருக்கிறது. குர்ஆன் எப்படி சொல்லுது? பதியுஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் பூமி ஒரு கட்டத்திலே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் தான் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் இதை படைக்க வேண்டும் என்று நினைத்தான். இதா கதா அம்ரன், ஒரு காரியத்தை ஆகு என்று, ஒரு காரியத்தை ஆக்க வேண்டும் என்று அவன் நாடினான் என்றால் குன் ஆகு என்று கட்டளை போடுவான், ஃபயகுன், எல்லாமே ஆகும். எவ்வளவு பெரிய பதில்! அறிவியல் உலகத்திலே இல்லாத பதில் குர்ஆன் இடத்திலே இருக்கிறது அல்லவா? அப்ப இதைதான் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவியல் இருக்க, அதை பத்தியும் ஒரு அளவிற்கு குர்ஆனை கற்கக்கூடிய மாணவன் என்ற அடிப்படையில் வருடம் முழுவதும் பேசி இருக்கின்றோம். அவ்வளவு விஷயங்கள் இந்த குர்ஆனுக்குள்ள இருக்கிறது. அந்த மாதிரியான சில தகவல்களும் இன்னைக்கு வகுப்பு இருக்கிறது என்பதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் மொத்தத்தையெல்லாம் சொல்வதற்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆக அவ்வளவு அழுத்தம் பொருந்தியதாக இன்றைய நவீன அறிவியலுக்கும் சவால் விடக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வேதம் அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு குறைபாடு தான். என்ன? அந்த வேதத்தை ஓதாதவர்களாக நாம இருக்கிறோம், அந்த வேதத்தை கற்காதவர்களாக இருக்கிறோம், அந்த வேதத்தை விளங்காதவர்களாக நாம் இருக்கிறோம், அல்லது விளங்கியும் விளங்காதவர்களாக நம்முடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த குர்ஆன் நமக்கு பக்குவத்தை கொடுக்கும், சாதாரணமானது இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆனிலே எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் இறக்கி கொடுத்திருக்கிறோம் என்றால், எது உள்ளங்களிலே உள்ள நோய்க்கு நிவாரணமாக இருக்கிறதோ, எது அருளாக ரஹ்மத்தாக இருக்கிறதோ அதை நாம் இறக்கி கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த குர்ஆன் என்பதே ஒரு ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி. நம்முடைய உள்ளங்களிலே உள்ள சந்தேகம், நம்முடைய உள்ளத்திலே உள்ள நிராகரிப்பு, நம்முடைய உள்ளத்திலே உள்ள வஸ்வசாக்கள், ஊசலாட்டம் எல்லாத்தையும் போக்கி நமக்கு உறுதியை கொடுக்கக்கூடியதாக, நமக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. பல பேரை நம்ம கேள்விப்படலாம், என்ன எல்லாம் சொத்து பத்து எல்லாமே இருக்கிறது, சந்ததிகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஒன்னே ஒன்று இல்லை, சமாதானம் இல்லை. ஒன்னே ஒன்று இல்லை, நிம்மதி இல்லை. உள்ளத்துக்குள்ள நிம்மதி இல்லை. எல்லா விஷயமும் இருக்கிறது. ஏசி வலது புறத்தில் போட்டிருக்கு, இடது புறத்தில் இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனா நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. மாத்திரை போட்டதான் நமக்கு தூக்கம் வருகிறது. எத்தனை பேரை சொல்ல நாம கேட்கின்றோம். அப்படி இருந்தும் எல்லாம் இருந்தும் என்ன இல்லாம இருக்கிறது? உள்ளத்துக்குள்ள நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட அந்த உள்ளங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். யார் ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவிலே நிம்மதி இருக்கிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை நீங்கள் சாதாரணமாக கருதாதீர்கள், அது உள்ளங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர் வயஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன். இந்த குர்ஆனை நம்பி யார் ஓதுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நிவாரணம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அந்த நிவாரணம் அல்லாஹ் குர்ஆனிலே அமைத்திருக்கின்ற காரணத்தினால் திக்ருன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த குர்ஆனுக்கு திக்ருங்கிற பேரும் இருக்கிறது. ஆக ஹாதா திக்ரும் முபாரக்குன் அன்சல்னா. இந்த பாக்கியம் பொருந்தி இந்த போதனைகள் நிறைந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை நாம் பலப்படுத்த வேண்டும். குர்ஆனை கற்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன் அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கற்க ஆரம்பித்தார்கள். எப்ப? அல்லாஹ் அவர்கள் பிறந்த உடனே எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கல. 10 வயசு ஆகும் போது கற்றுக் கொடுக்கல. அல்லாஹ் நாடி இருந்தால் செய்திருக்க முடியும். பிறக்கும் போதே நபியாக இருந்தார்கள். யார் சொல்லுங்க பார்க்கலாம்?
பிறக்கும் போதே நபி. யாரு சொல்லுங்க? மாஷா அல்லாஹ், சூப்பர். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ், இயேசுநாதருங்கிறாங்க இல்லையா, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் குழந்தையா இருக்கிறாங்க. தொட்டில் குழந்தை இடத்துல கேளுங்கள், நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது, தொட்டில் குழந்தை இடத்துல நாம் எப்படி பேச முடியும்? கைஃப நுகல்லிமு ஃபில் மஹதி சபியா. ஒரு குழந்தை தொட்டில்ல இருக்கிறது, குழந்தையா இருக்கிறது, அதனிடத்துல எப்படி பேச முடியும் என்று சந்தேகம், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது சந்தேகப்பட்ட அந்த காலத்து மக்கள் கேட்ட சமயத்தில் பால அவர் சொன்னார். யார் சொன்னார்? குழந்தையா தொட்டில்ல இருந்தாங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான். வேதத்தை யாருக்கு கொடுப்பான்? உங்களுக்கும் நமக்கு கொடுக்க மாட்டான், நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் பிறக்கும் போதே நபி. இன்னொருவரும் பிறக்கும் போதே நபி. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவர்களும் பிறக்கும் போதே நபி. சிறு பிராயத்திலேயே அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்டார்கள். குதில் கிதாப பிகுவா, இந்த வேதத்தை நீங்கள் உறுதியோடு பிடியுங்கள். சபியன், குழந்தையா இருக்கும் போதே அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து மரியம்ல சொல்றான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிராயத்தில் பேசினார்கள் என்று எந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறதோ அதே அத்தியாயத்தில் தான் யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா வ ஆதைனாஹுல் ஹுக்ம சபியா, அவர் குழந்தையா இருக்கும் போதே அவருக்கு நாம வேதத்தை கொடுத்து தூதராக நியமித்தோம் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த வரிசையில் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சிறு பிராயத்திலேயே கொடுத்திருக்கலாமே, 10 வயசுல கொடுத்திருக்கலாமே, 20 வயசுல கொடுத்திருக்கலாமே, திருமணத்துக்கு முந்தி கொடுத்திருக்கலாமே. கல்யாணம் முடியுது, குழந்தைகள் பிறக்கிறது, 40வது வயசு. எந்த 40வது வயசுக்கு நாமெல்லாம் என்ன பேரை வச்சிருக்கிறோம்? உழைக்கிறதெல்லாம் முடிஞ்சு ஒரு அளவுக்கு நாம உழைத்ததனுடைய இன்பங்களை பெறுவதற்குரிய ஆயுள் இது, ஓய்வுக்குரிய ஆயுள் இது என்று நாம ஒதுக்குவோமோ அங்கிருந்து தான் இந்த பணியை தொடங்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், தூதரே எப்போ ஓய்வு எடுத்து முடித்து விட்டீர்களோ களத்திற்காக தயாராகுங்கள். எந்த களத்திற்கு? பிரச்சாரம் என்ற களத்திற்கு. கிட்டத்தட்ட போர்க்களத்திற்கு சமமானது அந்த களம். எதிர்ப்பு வரும், அத்தனை எதிர்ப்புகளையும் சகிக்க வேண்டும். அப்ப அந்த போர்க்களத்துக்கு தயாராகுங்க என்று சொல்லி 40வது வயசுல அவர்கள் தூதராக நியமிக்கப்படுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறுதி மூச்சு வரைக்கும் குர்ஆனை கற்றுக்கொண்டே இருந்தார்களோ அந்த மாதிரி கற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக புகாரியுடைய ஒரு 5வது 6வது செய்தியை எடுத்து பாருங்க. என்ன வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே கொடை வள்ளலாக இருந்தார்கள், அள்ளி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்ப ரமதான் வருமோ டபுள் மடங்கு கொடுப்பாங்க. மற்ற நாட்கள்ல வந்து கேட்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அளவு கொடுத்தவங்க, ரமதானுடைய மாசம் வரும்போது எல்லாமே டபுள். இதுக்கு முந்தி 1000 வாங்கினே, இதை 2000 என்ற அளவிற்கு கொடுப்பார்கள். கர்ரீஹில் முர்சலா, வீசி அடிக்கிற காத்தளவிற்கு அப்படியே செலவு செய்வார்கள். ஏன் செலவு செய்வார்கள் என்றால், அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ரமதான்லையும் வருவார்கள். இரவு நேரத்திலே வந்து குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள். குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். ஏதாவது அதுல மிஸ்டேக் இருந்தால் அதை சரிப்படுத்தி கொடுப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இதை கொண்டெல்லாம் நாம சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவா கொடை வள்ளல். ரமதான் வரும்போது டபுள் மடங்கு. ஏன் என்றால் ஜிப்ரீல் அப்பதான் வருவாங்க, அப்பதானே இவங்க குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். குர்ஆன் ஓதுவது என்பது அவ்வளவு இன்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அழகிய வடிவத்தில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதே குர்ஆனை பிறர் ஓத அவர்கள் கேட்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை அழைக்கிறார்கள், இக்ரா அலையல் குர்ஆன், எனக்கு கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்க. உடனே இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்றாங்க, அக்ரவு அலைக்க வஅலைக்க உன்சில், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் குர்ஆன் ஓதி காட்டணுமா? அந்த குர்ஆனை உங்கள் மீது தானே இறக்கப்படுகிறது, குர்ஆனுடைய வஹி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, நான் அதை ஓதி காட்டணுமா? இல்ல இல்ல, நீங்க ஓதுங்க, நான் கேட்க வேண்டும். அப்ப ஓதுறாங்க குர்ஆனுடைய 4வது அத்தியாயம். 4வது அத்தியாயத்துக்கு என்ன பேரு? 4வது அத்தியாயத்திற்கு என்ன பேரு? முதல் அத்தியாயம் ஃபாத்திஹா, 2வது அத்தியாயம் பக்ரா, 3வது அத்தியாயம் ஆல் இம்ரான், 4வது சூரத்துன் நிசா. பெண்களா இருக்கிறோம், அந்த சூறாவெல்லாம் நம்ம ஓதணுமா?
அந்த சூறாவுடைய கருத்து என்ன என்பதை நாம உள்வாங்கணுமா? அதெல்லாம் உள்வாங்காத காரணத்தினால்தான் நம்முடைய கடமை என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்முடைய உரிமை என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாம என்ன பண்றோம்? கணவன் மனைவி வீடு வாசல் என்றால் அத்தனை பஞ்சாயத்துகள், குழந்தைகளுடைய வளர்ப்பு சரியில்லை, கணவனுடைய பராமரிப்பு சரியில்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், கெட்ட பேர் நம்மை நோக்கி வருவதற்கு என்ன காரணம்? அதெல்லாம் நம்ம படிக்கல. அப்ப குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் சூரத்து நிசாவை இப்னு மசூத் அவர்கள் ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஓதிக்கிட்டே வர்றாங்க. 10 வசனம் முடியுது, 20 முடியுது, 30 முடியுது, 40 முடியுது. 41வது வசனம், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. தூதரே, அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான் என்ன, அந்த நாளிலே ஒவ்வொரு நபிக்கு எதிராக அவர்களுடைய உம்மத்திலே இருந்து சாட்சியாளர்களை நாம் கொண்டு வருவோம். அதாவது ஒவ்வொரு உம்மத்திற்கும் எதிராக அந்த தூதர்மார்களையே சாட்சியாக்குவோம். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் எதிராக அவர்களிலிருந்தே அவங்க செஞ்ச அந்த தப்புகளை எடுத்து காட்டக்கூடிய, அந்த தப்புகளுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சாட்சியாளரை ஏற்படுத்துவோம். இந்த கூட்டத்திற்கு எதிராக உங்களை கொண்டு வந்து நாம நிறுத்துவோம். இந்த கூட்டத்தாரிடத்தில் நீங்க எப்படி பிரச்சாரம் செய்தீர்கள், அவங்க என்ன பதில் சொன்னார்கள் என்று உங்களை நாம இந்த கூட்டத்துக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். அந்த கருத்தை உள்வாங்குறாங்க. உள்வாங்கிய காரணத்தினாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அழ ஆரம்பிச்சு அந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்னு மசூத் அவர்களை பார்த்த ஆசையோடு நீங்க ஓதுங்க நான் கேட்கணும்னு சொன்னாங்களே, அதே இப்னு மசூதை பார்த்து அம்சிக் போதும் நிறுத்துங்க, இனியும் என்னால் இது தாங்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற தகவல் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல நாம பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன? குர்ஆனை நாம ஓதணும், குர்ஆன் பிறர் ஓத நாம் கேட்க வேண்டும், குர்ஆனுடைய அர்த்தம் என்ன விளங்க வேண்டும், குர்ஆனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை தேட வேண்டும், குர்ஆனின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். அதற்காகத்தான் மதரசா என்பது தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ முதல் 2 வாரம் வரலாம், அப்படியே பார்க்கலாம், அப்படி என்ன ஆகுது என்று சொல்லி அப்படி கடந்து செல்லாம நாம அந்த தொடர்ச்சியை அதற்குள்ளே ஏற்படுத்த வேண்டும். குர்ஆனுடைய மாதத்தை இதோ இன்னும் 2 மாசத்துல நாம் அடையவிருக்கிறோம். இப்ப ரஜபுடைய மாசத்துல நாம் இருக்கிறோம். அடுத்து ஷாபான், ரமதான் என்பது குர்ஆனுடைய மாசம். ஷஹ்ரு ரமதான் எப்படிப்பட்டது என்றால் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மக்கள் அனைவருக்குரிய நேர்வழி. எந்த மதமா, எந்த இனம், எந்த பிரதேசம், யாராக இருக்கட்டும், அனைத்து மக்களுக்குரிய நேர்வழியாக இந்த குர்ஆன் இருக்கிறது. வபையினாத்தின் மினல் ஹுதா, அந்த நேர்வழியினுடைய தெளிவான அத்தாட்சிகளை தன்னகத்தை கொண்டதாக இருக்கிறது. வல் ஃபுர்கான், பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குர்ஆனை பற்றி நமக்கு எடுத்து சொல்கின்றான். ரமதானை அவ்வளவு பாக்கியமானதாக, ரொம்ப புனிதம் நிறைந்ததாக நாம கருதுறோமே, அப்படிப்பட்ட அந்த ரமதானுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது எது? இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனை கொண்டுதான் ரமதானுடைய பொழுதுகளுக்கு, ரமதானுடைய அந்த நாட்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அந்த மாதத்தை நாம் அனைவரும் அடையவிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த மாதத்திலே குர்ஆனை ஓதி அதிகமான நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்தே நம்முடைய அந்த ஓதுதலை துவங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து நம்முடைய மதர்சா ஆரம்பமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த மதர்சாவுக்கு ஆர்வத்தோடு வரக்கூடியவர்களாக, கல்வியை கற்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆனை கண்டிப்பாக ஓதணும். எப்படி ஓதணும்? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி, ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி அப்படி கடந்து போகிறாம குர்ஆனை ஓத வேண்டிய விதத்தில் ஓத வேண்டும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான். சிறப்புங்கிறது நம்மள யாருக்கு பிடிக்காது? மாணவர்கள்ட்ட கேளுங்க, மாணவிகள்கிட்ட கேளுங்க, நம்ம எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஆஃபர்லி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது. நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ வரும்போது அவங்களுடைய இது என்ன? அம்மா இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறேன், ஆஃபரில் இந்த ரேங்க் எனக்கு, இதில் நான் பாஸ் ஆகிட்டேன், இதில் ஃபஸ்ட்டுங்க என்று சொல்லும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. சிந்திச்சு பாருங்க. அப்போ சிறப்பு என்பது எல்லாருக்கும் பிடிக்கும். மாணவிகளுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கு பிடிக்கும், பெற்றோர்களுக்கு பிடிக்கும்,
எல்லாத்துலேயும் நாம் பெஸ்ட்டாக இருக்கணும் என்று சொல்லி நாம் எல்லாவற்றிலையும் சிறப்பிற்கு ஆசைப்படுறோம். பாருங்க, இதெல்லாம் உலக மனிதர்களுடைய பார்வையில் சிறப்பை பெற்றால் பத்தாது, அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறப்பை பெறணும். அல்லாஹ்வுடைய பார்வையில் யாருக்கு சிறப்பு? யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள். குர்ஆனை நம்மளும் கற்றுக்கணும். எதற்காக கற்கணும்? நானும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பேன். இந்த பள்ளி வாயிலாக 10 பேர் நாம வகுப்பிலே சேர்ந்து கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த 10 பேரும் ஒவ்வொரு நபரும் போய் 10 பேரை உருவாக்கணும். அந்த 10 பேர் இன்னும் 10 பேர் என்று சொல்லி உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அறுத்து கொண்ட காரணத்தினால்தான் இவ்வளோ பின்னடைவுகளை நாம சந்தித்திருக்கிறோம். கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளோ ஒரு பின்னடைவை, இவ்வளவு சிறந்த சமுதாயம் ஏன் அடைந்திருக்கிறது என்று சொன்னா, ஒன்று உலகத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை, மார்க்கத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. எல்லாத்திலையும் ஜீரோ வாங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த நிலைகளை நாம மாற்ற வேண்டும். குர்ஆனை நாம கற்க வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறப்பை அடைவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், அல்லாஹ் இதே குர்ஆனை கொண்டுதான் சிலருக்கு உயர்வை தருகிறான். வயதஉ பிஹி ஆகரீன், யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை தாழ்த்தி விடுகின்றான். நமக்கு உயர்வு வேணுமா தாழ்வு வேணுமா? குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து. குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு பலமாக இருக்கும் என்றால் உயர்வு, குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு பலமானதாக இல்லை என்றால் நம்முடைய அந்த நிலை என்பது தாழ்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இதெல்லாம் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் ஒருவர் குர்ஆனை ஓதி அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் எலுமிச்சம்பழத்தை போன்றவர்கள். எலுமிச்சம்பழத்திற்கு வாசனையும் நல்லா இருக்கும். லெமனுடைய வாசனை எனக்கு பிடிக்காதுன்னு யாருமே நம்ம சொல்ல மாட்டோம். லெமன் அந்த வாசனை என்பது, அதனுடைய ஸ்மெல் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஆக லெமன் அதற்கு வாசனையும் இருக்கிறது, டேஸ்டும் இருக்கிறது. லெமன் இல்லாம, லெமனுடைய அந்த அந்த இது இல்லாம சேர்க்காம எந்த சமையல் நம்ம இடத்துல இருக்கிறது? அப்ப சமையலுக்கு ருசியை கொடுக்கக்கூடியது அந்த எலுமிச்சம். அப்ப யார் குர்ஆனை ஓதி அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் எலுமிச்சம்பழத்தை போன்றவர்கள். அதற்கு நறுமணமும் இருக்கிறது, அதற்கு ருசியும் இருக்கிறது. அவர்கள் மூமின்களுக்கு உதாரணமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த மூமின் குர்ஆனை ஓதி அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் எலுமிச்சம்பழத்தை போன்றவர்கள். ஒரு மூமின் இருக்கிறார், அவர் ஈமான் கொண்டவர் தான், மூமின் தான், ஆனா குர்ஆன் ஓத தெரியாது. குர்ஆன் ஓத தெரியாம ஆனா குர்ஆன் படி நடக்கிறார், தொழுகிறார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார், அதே விதமாக நோன்பு நோக்கிறார், அல்லாஹ்வை நம்புகிறார், பெற்றோர்களை பேணுகிறார், எல்லாமே இருக்கிறது. ஆனா குர்ஆன் ஓத தெரியாது என்ற நிலை இருந்தால் அவர்கள் பேரிச்சம்பழத்தை போன்றவர்கள். அதற்கு நறுமணம் கிடையாது, பேரிச்சம்பழத்திற்கு எந்த வாசனையும் கிடையாது, ஆனால் டேஸ்ட் இருக்கிறது, ருசி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே விதமாக இன்னொருவன் இருக்கிறான், அவன் முனாஃபிக்காக நயவஞ்சகனாக இருக்கிறான், குர்ஆனை ஓதுகிறான், அதன்படி நடக்கவில்லை என்றால் அவன் துளசியை போன்றவன். துளசிக்கு என்ன நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, ஆனா அந்த நிவாரணத்தை அவன் பெறக்கூடியவனாக இல்லை. வாசனை மட்டும் இருக்கிறது, ஆனா என்ன இல்லை, அதற்கு எந்த டேஸ்டும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆனை ஓதுறான் ஆனா அதன்படி நடக்காதவனா இருக்கிறானே, இவன் எப்படி மூமினா இருக்க முடியும்? முனாஃபிக் அல்லவா? அதே விதமாக இன்னொரு ஒருவன் இருக்கிறான், அவன் குர்ஆனை ஓதவும் மாட்டேங்கிறான், அதன்படி நடக்கவும் இல்லை என்றால் குமட்டிக்காயை போன்றவன். கல் ஹன்வலா, குமட்டிக்காயை போன்றவன். குமட்டிக்காய் என்றால் சாப்பிட்டீங்கன்னு கேட்டா அது மட்டும் வராது, வயிற்றுல ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்துடும். ஏற்கனவே நம்ம சாப்பிட்டுருப்போம் இல்லையா, வலை கொடுத்து பிரியாணியை 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருப்போம். சாப்பிட்டு சாயந்தரமா ஒரு குமட்டிக்காயை சாப்பிட்டோம்னா ஏற்கனவே 150 ரூபா உள்ள இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வந்துடும், நமக்கு பலவீனத்தை கொடுக்கும். அப்ப யார் குர்ஆனை ஓதவில்லையோ அதன்படி நடக்கவில்லையோ அவெல்லாம் எப்படி மூமினா இருக்க முடியும் என்கின்ற அர்த்தம் பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் இதெல்லாம் நாம கவனத்தோடு பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக குர்ஆனுடைய ஒரு வகுப்பு தொடங்கக்கூடியதாக இருக்கிறது.
ஏனோ தானோ என்ற அலட்சியம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. குர்ஆனை கற்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த மற்றவர்கள் என்பதிலே முதலிலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், அவர்களுக்கு நாம கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை பெற்றவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் நாம தாங்கிற அந்த பட்டத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய இந்த சந்ததிகள் வளரக்கூடிய அந்த விதங்களை பார்க்கும்போது ரொம்ப அபாயகரமானதாக இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குளறுபடிகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் ஏதோ ஒரு விதத்தில் நாம தான் இருக்கிறோம். ஆக நம்மிடத்திலே உள்ள அந்த குறைபாட்டின் காரணமாக அவர்களுடைய வளர்ப்பிலே இந்த குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமும் குர்ஆன் கற்கவில்லை, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆக இந்த குறைபாடை நீக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வந்து சேரும் போதே மர்சாவுக்கு யாரெல்லாம் வரணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ, வரும்போதே உங்களுடைய முடிவு என்னவா இருக்கணும்? ஏதோ ஒரு 4 நாளைக்கு சம்பிரதாயத்துக்கு போனோம், 5வது நாள் அப்படியே லீவ் போட்டோம், பிறகு 7வது நாள் போனோம், அப்புறமா 2 நாள் லீவ் போட்டோம், அப்புறமா அப்படி போய் ஆப்சன்ட் பண்ணி என்னங்க ஓதுனீங்க, ஏதோ ரஜப மாதம் போனீங்க, ஷாபான் மாதம் நின்ட்டீங்க, அப்படிங்கிறது வரக்கூடாது. இது இல்லாம வந்து சேரும் போதே நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் கற்பேன், பிறருக்கு கற்றுக் கொடுப்பேன், அல்லாஹ்விடத்தில் சிறப்பை அடைவேன் என்ற இந்த நோக்கத்தோடு நாம் வருவோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் மகத்தான அந்தஸ்து நமக்கு இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்தஸ்துக்குரிய அந்த வேதத்தை கற்பதற்குரிய அந்த வகுப்புகள் தான் எதிர் வரக்கூடிய திங்கள் கிழமையில் இருந்து தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் என்ற 4 நாட்கள் தொடர்ச்சியாக பகல் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இந்த வகுப்புகள் நடக்கும் என்று சொல்லி நிர்வாகத்தின் சார்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அவைகள் உங்களுக்கும் அந்த தகவல்கள் வந்து சேர்ந்திருக்கும். ஆக அந்த அடிப்படையிலே இந்த வகுப்புகளை செவ்வனே நீங்கள் பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டு, அதே விதமாக மாணவர்கள், மாணவிகள், நம்முடைய சந்ததிகள் இவர்கள் விஷயத்திலேயும் கவனம் செலுத்தி, இவர்கள் வெறும் உலகத்தை கற்றா மட்டும் பத்தாது, அவர்கள் மார்க்கத்தையும் கற்க வேண்டும், குர்ஆனையும் கற்க வேண்டும் என்ற அந்த முடிவோடு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 55வது சூரா சூரத்துர் ரஹ்மான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், உங்களுடைய இறைவனுடைய நிஅமத்களிலே, அருட்கொடைகளிலே எதை தான் நீங்கள் பொய்ப்பிப்பீர்கள் என்று ஒரே வசனம் மீண்டும் 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 வருது பாருங்க. அந்த சூரத்துர் ரஹ்மானுடைய துவக்கம் எப்படி தெரியுமா? அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன், அவன்தான் குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். நீங்க என்னதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்து குர்ஆனை கற்றுக்கொண்டாலும், கற்றுக் கொடுப்பது மனித ஆசிரியராக இருந்தாலும், அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆனை நீங்க கத்துக்கிறீங்களே, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுறீங்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறீங்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுறீங்களே, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமதுன்னு ஓதுறீங்களே, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுப்பது? அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவன்தான் கற்றுக் கொடுத்தான். அப்போ அல்லாஹ் வந்து நிறைய அருள் செஞ்சிருக்கிறாங்க மனிதர்களுக்கு. அப்படி இங்க கேளுங்க கவனத்தோடு, என்னுடைய பேச்சினுடைய இறுதி பகுதியில் நான் இருக்கின்றேன். முக்கியமான ஒரு குறிப்பு, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அவனுடைய அருளுக்கு அளவே கிடையாது. அளவு கடந்த விதத்தில் அல்லாஹ் அருள் புரியக்கூடியவன். அந்த அருளையே பெரிய அருள் எது தெரியுமா? காசு பணம் நல்லா சொல்லல, வீடு வாசல்னு சொல்லல, கணவனுக்கு மனைவியை சொல்லல, மனைவிக்கு கணவனை சொல்லல, நம்முடைய பிள்ளைகளை சொல்லவில்லை. அல்லாஹ் எதை சொல்றான்? அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். என்ன அடிப்படையில்? அல்லமல் குர்ஆன், குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானே, குர்ஆனை நீங்க ஓதுறீங்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய பெரிய அருள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான், மனிதனை அவன் படைத்தான், அவனுக்கு விளக்கங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்போ மனுஷனுடைய படைப்பு தான் ஃபர்ஸ்ட். மனுஷன் முதல்ல படைக்கப்படணும், மனசம் பிறக்கணும், அதற்கு அடுத்து அவன் கற்க வேண்டும், கற்ற பிறகுதான் குர்ஆன். இப்படி 3வது இடத்துல சொல்ல வேண்டியதை ஃபர்ஸ்ட் இடத்துல அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான் தெரியுமா? அட, நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்த படைப்புடைய நோக்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால குர்ஆன் உங்கள்கிட்ட இருக்கணும். குர்ஆன் உங்கள்கிட்ட இல்லைன்னா உயிரற்ற செத்த பிணத்திற்கு சமமானவர்கள் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். நான் சொல்ற குறிப்பு உங்களுக்கு புரியுதா? அல்லாஹ் அளவற்ற அருளாளன் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும்? மனிதனை அவன்தான் படைத்தான்,
அவனுக்கு விளக்கங்களை கற்றுக் கொடுத்தான். அந்த விளக்கங்கள்லயே பெரிய விளக்கமா இருக்கிற குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். இப்படிதானே மூணாவது இடத்துல வச்சு சொல்லணும். மூணாவது இடத்துல சொல்ல வேண்டியதை ஃபர்ஸ்ட் இடத்துல சொல்றான். அளவற்ற அருளான் ஏன் தெரியுமா? அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், மனிதனை படைத்தான், அவனுக்கு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான் என்று மூணாவது இடத்துல சொல்ல வேண்டியது முதல் இடத்துல ஏன் சொல்றான் தெரியுமா? அடுத்த 2 நொடியே அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்க வாழ்ந்து அந்த வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமானதுங்க, சூப்பரானதுங்க, சிறப்பை அடைந்த ஒரு வாழ்க்கைங்க என்று நீங்கள் உங்களுக்கு மார்க் போட வேண்டும் என்றால் குர்ஆனை நீங்க கத்திருக்கணும், குர்ஆனின்படி நீங்கள் நடந்திருக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான குறிப்பு அந்த 55வது சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. நான் வாசித்து காட்டிய இந்த வசனங்களை மீண்டும் வீட்டுக்கு போய் கூட ஒரு முறை நீங்க என்ன பண்ணுங்க, அசை போட்டு பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உயர்வை வைத்திருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை கற்பதற்குரிய ஒரு வகுப்புகள் தான் வரக்கூடிய திங்கட்கிழமையில் இருந்து தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் வரலாமா? இன்ஷா அல்லாஹ்னு சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம், சொல்லலைன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான். என்ன சொல்றீங்க? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் வாங்க, இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கடுத்து குர்ஆனில் இருந்து நாம பெற வேண்டிய பாக்கியங்கள் நிறைய இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த பாக்கியங்களை குர்ஆனை கொண்டு அடையக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே ஒரு புத்தகம் நமக்கு ரொம்ப ஈஸியானது என்றால் குர்ஆன் தான். இலவசமா நமக்கு கிடைக்கக்கூடியது என்றால் குர்ஆன் தான். நமக்கு ரொம்ப எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அதனுடைய விளக்கங்களை பெறக்கூடியது என்று சொன்னால் அது குர்ஆனாகத்தான் இருக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் இருக்குதுன்னா அது அவன் புறத்தில் இருந்து அமைந்த வேதமாக இருக்கின்ற காரணத்தினால் என்பதை கவனத்தில் கொண்டு நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த அருள், இந்த பாக்கியத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக நம்முடைய இந்த பள்ளிவாசலுக்கு வரும்போது நாம் கேள்வி பண்ணோம், மாஷா அல்லாங்க ஃபஸ்ட்டு 10 பேர் சேர்ந்தாங்க, அப்படியே அந்த 10 20 மாறிவிட்டது, 20 40 மாறிவிட்டது. இப்போ பள்ளிவாசல் கொள்வதற்கு இடம் இல்லை, பக்கத்தில் உள்ள அந்த இடங்களை எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி செஞ்சாதாங்க, இல்லைன்னா நமக்கு 2 ஃப்ளோரும் அந்த பெண்களுக்கே கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்ற அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகளை நீங்கள் நிறைக்க வேண்டும். குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுங்க. ஏனோ தானோ என்று ஓதாம குர்ஆனை ஓதுவதற்கு என்ற முறை இருக்கிறது. அந்த முறையோடு சரியான உச்சரிப்புகளோடு அதே விதமாக அந்த ஒவ்வொரு எழுத்துக்குரிய அந்த தன்மைகளை அறிந்து சட்டங்களை பேணி எதை நீட்டணும், எதை நீட்டக்கூடாது, எங்கே அழுத்தணும், எங்கே அழுத்தக்கூடாது, எதை லேசாக ஓதணும், எதை நல்ல அழுத்தம் கொடுத்து ஓத வேண்டும் என்று அந்த விதிகள், அந்த தஜ்வீத் என்று சொல்வார்கள். அதாவது குர்ஆனை ஓத வேண்டிய அந்த முறை இருக்கிறது அல்லவா, அந்த கலைக்கு தஜ்வீத் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். ஆக குர்ஆன் ஓதுவதிலே நமக்கு தஜ்வீத் இருக்கிறது. குர்ஆன் ஓதுவதிலே சட்டங்களை பேணி ஓத வேண்டும் என்ற ஒரு கடமை நமக்கு இருக்கிற காரணத்தினால் அந்த அடிப்படையிலேயே குர்ஆனை ஓதுங்க. கடைசியா ஒரே வசனத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ, யத்லூனஹு, அந்த வேதத்தை அவர்கள் அந்த குர்ஆனை ஓதுகிறார்கள். எப்படி ஓதுகிறார்கள்? யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி, ஓத வேண்டிய விதத்தில் ஓதுகிறார்கள். அப்போ ஓத வேண்டிய விதம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஓத வேண்டிய விதத்தில் ஓதக்கூடியவர்கள் தான் உலாய்க யுமினூன பிஹி, இந்த குர்ஆனை நம்பக்கூடியவர்கள். குர்ஆனை நான் நம்பிட்டேன்னு சொல்றவங்கெல்லாம் நம்பியவர்கள் இல்லை. யார் நம்பியவர்கள்? குர்ஆனை ஓத வேண்டிய விதத்தில் ஓதக்கூடியவர்கள் தான். ஒமை யக்ஃபுர் பிஹி, யார் இந்த கருத்தை நிராகரிக்கிறார்களோ, குர்ஆனை ஓதுகிறார்கள் ஏனோதானோ என்று ஓதுகிறார்கள், அவர்களுடைய உச்சரிப்புகள் சரியா இல்லை, அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லை என்று சொன்னால் உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப குர்ஆன் ஓதும் போது ஒவ்வொரு எழுத்திற்கு 10 நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து கிடையாதுங்க, 3 எழுத்து ரசூலுல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துறாங்க. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் எழுத்து ஒரு எழுத்து என்றால் ஒவ்வொன்றுக்கு 10 என்றால் 30 நன்மை வரும். அலிஃப் லாம் மீம் என்று நாம ஓதனாலே 30 நன்மை என்று சொன்னால் இந்த நன்மையினுடைய அருமை பெருமை எல்லாம் நமக்கு எப்ப தெரியும்? உலகத்துல தெரியாது, கண்ணு மூடின பிறகு நமக்கு தெரிய வரும்.
ஆக அப்படிப்பட்ட அந்த உலகத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை ஓதணும். எப்படி ஓதணும்? ஏனோதானோ என்று இல்லாமல் ஓத வேண்டிய விதத்தில் ஓதக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மதர்சாவை நல்ல அடிப்படையிலே சரியான விதத்திலே பயன்படுத்தி இதிலிருந்து உருவாகக்கூடியவர்களாக பிறரை உருவாக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சிறப்பை அடைய வேண்டும். அல்லாஹ் பாக்கியம் செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மாதம் தொடர்ந்து வந்தீங்கன்னா போதும், அப்புறம் உங்களுக்கு ஆர்வம் வந்துடும். மலைக்கக்கூடாது. இது எதுவும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. தஜ்வீதுங்கும் போது எதுவும் பெரிய தஜ்வீது அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இப்போ படிக்கிறோம், இழுக்கிறோம் இல்லையே, இதுதான் தஜ்வீது. அதை வந்து அரபில் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னாலும் நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக குர்ஆன் வந்து அல்லாஹ் எளிதாக்கியிருக்கான். அதனால் நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கே ஆர்வம் வந்துடும். நீங்களே வீட்டில் உட்காந்து படிப்பீங்க. குழந்தைகளையும் வீட்டில் புக்கு படிக்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 10 ஆயத்தையாவது ஓத சொல்லுங்கள். வீட்டில் ஒரு பக்கத்து இருக்குது. அதனால் வீட்டில் வந்து குர்ஆனை எப்பவுமே தொடர்புலேயே இருங்க. குர்ஆன் வீட்டில் எல்லாருமே எடுத்து படிக்க சொல்லுங்கள். 10 வசனம் 5 நிமிஷம் ஒதுக்குங்க. எல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓதி ஒரு 10 ஆயத்தை ஓதினாலே போதும். ஒரு ஆயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி அது ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இவ்வளோதான் குர்ஆன் இருக்குது. குர்ஆன் கஷ்டம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு 65 வயசு ஒரு அரிசி மண்டி வச்சவருக்கு தெரிய ஒன்றும் தெரியாது. ஒரு மதரசாவில் போய் இன்றைக்கி வந்து சூரத்துல் முல்க் வரைக்கும் மனப்படமாக ஓதுறாரு. ஆர்வம் தான், அல்லாஹ்வோட துஆ தான். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக ஓத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மலைக்கக்கூடாது. ஐயோ நமக்கெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சு இப்லீஸ் அப்படி தான் மனசுக்குள்ளே போடுவான். என்னன்னா இது கஷ்டம், என்னால் முடியாது அப்படின்னு இப்லீஸ் மனசுக்குள்ளே தோணு வைப்பான். நீங்கள் ஒரு மாதம் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும். கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அதுவும் ஓதணும். ஒரு தடவை ஒரு வசனம் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கித்தாபுல் அரைம் அப்படின்னு ஒரு 10 தடவை அதை ஒரு தடவை ஓதினீங்கன்னா அது அப்படியே மனப்பாடம் ஆயிடும். அப்படியே ஸ்பீடாகிடும். நீங்கள் அப்படியே ஓத ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரெகுலராக ஒரு அரை மணி நேரம் ஓதுக்குனீங்கன்னா ஃபுல் குர்ஆன் நல்ல குர்ஆனை மனமாக ஓதலாம். அதனால் கொஞ்சம் எடுத்து அது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் வர சொல்லுங்கள். குழந்தைகளே கண்காணிங்க. குழந்தைகளை குர்ஆனை நல்லா படிக்க. ஏன்னா வர்ற காலமெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வாழ்க்கைங்கிறதே ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்குது. அதனால் ஒழுக்கம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் வந்து குர்ஆனை வந்து நீங்கள் வந்து அவங்களோட குர்ஆனோடு இருந்துன்னா அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பான். அதுதான் முக்கியம் அதில். அதனால் நீங்கள் அதை வந்து குழந்தைகளையும் படிக்க வைங்க. நீங்களும் படிக்காதவங்க படிங்க. பக்கத்தில் இருக்கிற வீட்டில் சொல்லுங்கள், ஒன்றும் கஷ்டம் கிடையாது, வாங்க ஒரு அரை மணி நேரம் நம்ம போய் உட்காந்து படிக்கலாம். அது உங்களுக்கு நன்மை. நாளைக்கு மறுமையில் அது உங்களுக்கு வந்து நன்மையாக தான் அல்லாஹ் வந்து உங்களுக்கு கொடுப்பான். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து வெற்றி அடைகிற மாதிரி பார்த்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். இதோட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய வேதம் குர்ஆனுடைய நம்மளுடைய வேதம் குர்ஆன் எவ்வளோ முக்கியம்னோ அதோடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அழகான முறையில் தெளிவான முறையில் விளக்கத்தை பார்த்தோம். நம்மளும் குர்ஆனை கற்று நம்ம குழந்தைங்களுக்கும் அது அழகான முறையில் கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக தான் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் தனித்தனி நேரத்தில் பெரியவங்களுக்கு வசதியான நேரத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய நேரமாக பார்த்து நம்ம வச்சுருக்கோம். அதனால் குர்ஆனை கற்றுக்கணும் இருக்கிறவங்களும் சரிவர ஓத முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி வந்து கற்றுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குழந்தைகளை வந்துட்டு சரியான நேரத்தில் மதரசாவுடைய சரியான நேரத்தில் அனுப்பி வைங்க. அவங்க வரும்போது அவங்களுடைய சீருடைகளை அழகான முறையாகவும் சரியானதாகவும் போட்டு கொடுங்க. லீவு எடுக்கும்போது அதுக்காக தேவையில்லாமல் லீவுகள் எடுக்க விடாமல் கரெக்டான ரீசனுக்காக மட்டும் லீவ் எடுக்க வைங்க. ஏன்னா ஒரு நாள் அவங்க கிளாஸ் மிஸ் பண்ணாலும் அவங்களுடைய நிறைய பாடங்கள் என்ன ஆகுறாங்க, மிஸ் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் பெற்றோர்கள் கவனித்து கரெக்டாக அவங்கள சரிவர அனுப்பி வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.